ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? ஆட்டு தலைக்கறி வந்து 2 தலை வந்திருக்கு. இதில் வந்து கிரேவி பண்ணலாமே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2, ஒரு பச்சை மிளகா, 2 பழமான தக்காளி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இங்கே வந்து மூளை, அப்புறம் வந்து தண்டங்கீரை கூட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தண்டங்கீரைலாம் ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஆட்டு தலையை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கணக்காக நம்ம வந்து உப்பு போட்டு, ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, கம்மியாக வச்சு நம்ம குக்கர் மூடியை போட்டு இதை நாங்கள் வேக வச்சுக்கிறேன். அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து வெங்காயத்தை தக்காளி தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்ததும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். இன்றைக்கி வந்து நம்ம கிரேவி வச்சு தான் நம்ம வந்து சாதத்தை வந்து பிரட்டி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். இன்றைக்கி தனியாலாம் குழம்புலாம் எதுவுமே வைக்கலை. அதனால் அந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவள் வந்து கிரேவி தான் கேட்டாங்களா, அதனால் கிரேவியே வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து 2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து தலைக்கறி வெந்துருச்சு. நல்லா சின்ன ஆட்டு தலையாக தான் இருக்கும் போல், அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு. நான் வந்து 3 விசில் தான் விட்டுருந்தேன். இப்போ வெங்காய தக்காளி வதங்கினதும் நம்ம வந்து மசாலா சேர்த்தலாம். நான் வந்து குழம்பு மசாலாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன். சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் அரை ஸ்பூன். இப்போ கிரேவிக்கு தேவையான நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து வெங்காய தக்காளி வதங்குறதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக போட்டுறாதீங்க, அப்போ வந்து சாப்பிட முடியாது. இப்போ உப்பெல்லாம் போட்டு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை நம்ம இதிலே ஊற்றிடலாம். தண்ணியெலாம் வடிகட்டி தான் ஊற்றணும்னு தேவையில்லைங்க. தண்ணியில் தான் சத்தே இருக்கும். அதனால் தண்ணியோடு சேர்த்து ஊற்றி நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா வற்ற விட்டுறலாம். தலைக்கறி சேர்த்தது நல்லா அது கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். கொதி வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து மூடி போட்டுறேன் நல்லா தண்ணி வற்றுறதுக்காண்டி. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்துருச்சு அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. தண்ணி நல்லா வற்றி கிரேவி பதத்தில் வந்துருச்சு. இப்போ இது மேலே நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லிக்கீரை கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம லைட்டாக அதை வந்து பிரட்டி விட்டுறலாம். சூப்பரான தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தண்டங்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். கீரை கூட்டு பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் கணக்காக தான் ஆயில் சேர்க்கணும். 5 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் 1 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 வெங்காயத்தை எடுத்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை கழுவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். எனக்கு வந்து அதிகமாக எந்த கீரை சாப்பிட்றேன்னு தண்டைக்கீரை தான் பிடிக்கும்.
மற்ற எந்த கீரையுமே பிடிக்காது. தண்டைக்கீரை தான் அதிகமாக இருந்தால் எனக்கு சாப்பிட பிடிக்குன்னா அது வந்து சீக்கிரமும் வெந்துருமா, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தண்டங்கீரையில். அதனால் அந்த கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த தண்டங்கீரைக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் சேருங்க. அப்பப்போ இப்போ இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி வரட்டும். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வற்றினதும் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து மிக்சியில் லைட்டாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்டங்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூளை மிளகு வறுவல் பார்க்கலாம். மூளை வறுவலுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். இப்போ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்தேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயில் சேர்க்க வேண்டாம், ஏன்னா பயங்கரமாக தெறிக்குது. அதனால் நீங்கள் வந்து மூளையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டை போட்டுக்குங்க. இப்போ வந்து மூளையை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு அதிகமாக சேர்க்காதீங்கன்னா ரொம்ப லைட்டாக போட்டாலும் மூளைக்கு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு ஆயிரும் உப்பு. அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். போட்டு நம்ம வந்து பிரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இது வெந்ததும் மேலே வந்து கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நம்ம வீட்டு சமையல் இதாங்க இன்றைக்கி. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.